கட்சியும் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கமும் இணைந்து நடத்துகிற முப்பெரும் தலைவர்களின் புகழ் போற்றுகிற இந்த பெருவிழாவில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். சற்று நேரத்துக்கு முன்பாக இதே மேடையில் நாம் தமிழர் கட்சி உருவாக்கிய முப்பெரும் தலைவர்களின் ஆவணப்படம் திரையிடப்பட்டது. இந்த ஆவணப்படத்தையும் நமது 3 தாத்தாக்களுடைய வரலாற்றை நாம் கூர்ந்து கவனிக்கிற பொழுது ஒரே ஒரு உண்மை நமக்கு தெரிகிறது. கடந்த 75 ஆண்டுகளாக திராவிடம் தான் உங்களை படிக்க வைத்தது என்கிற அந்த பொய்யை 3 தாத்தாக்களுடைய வரலாறும் உடைத்து போட்டிருக்கிறது. ஒரு தாத்தா பேராசிரியர், ஒரு தாத்தா தமிழ் புலவர் சித்த மருத்துவர், ஒரு தாத்தா அம்பேத்கருக்கு முன்பாகவே காந்திக்கு முன்பாகவே தென்னாப்பிரிக்கா சென்று அம்பேத்கருக்கு இணையாக அம்பேத்கரோடு லண்டன் சென்று வெள்ளைக்காரனோடு சமூக நீதி பேசியவர். அப்படி என்றால் இந்த திராவிடம், இந்த தீவி கட்சிகள், இந்த பெரியார், இந்த அண்ணா, இந்த கலைஞர், இந்த சோக்கால்ட சமூக நீதி போராளிகள் எல்லாம் இந்த நாட்டிலே அரசியல் செய்வதற்கு முன்னாடியே இந்த நாட்டிலே சமூக நீதி அரசியலை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் நமது தாத்தாக்கள் என்கிற உண்மையை அவருடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. நல்ல வேலை நம்ம தாத்தாக்கள், ஒரு தாத்தா 1914 இறந்துட்டாங்க, ஒரு தாத்தா 1943 இறந்துட்டாங்க, ஒரு தாத்தா 1945 இறந்துட்டாங்க. நல்ல வேலை நம் தாத்தாக்கள் இந்த கருணாநிதி காலத்தில் இல்லை என்றால் நம் தாத்தாக்களுக்கு ஏசி போட்டு கொடுத்ததே கருணாநிதி என்று சொல்லியிருப்பார்கள். MC ராஜா ஏசி இல்லாமல் உறங்க மாட்டார், கார் இல்லாமல் நெட்டமணி சீனிவாசன் போக மாட்டார், அவருக்கு கார் வாங்கி கொடுத்ததே நாங்க தான் இருப்பாங்க. பெட் இல்லாம ஐஎஸ்எஸ் பண்டிதருக்கு முன்னர் அவருக்கு ஸ்லீப் வெல்ல பெட் வாங்கி கொடுத்தது நாங்க தான் சொல்லியிருப்பாங்க. நல்ல வேலை நம்ம தாத்தாக்கள் இறந்துட்டாங்க. வரலாற்றை எப்படியெல்லாம் மறைக்கலாம், வரலாற்றை எப்படியெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா வரலாற்றை எப்படியெல்லாம் மறைக்கலாம் அப்படிங்கிறத இந்த திருட்டு திராவிட கும்பல் கத்துக்கணும். அவர்களை பாராட்டினால், அவர்களை ஆதரித்தால், அவர்களோடு இருந்து சமரசம் செய்து அவர்களோடு கலந்து போனால் வரலாற்றை உருவாக்குவான். அவர்களுக்கு எதிர்த்து நின்றால் வரலாற்றை மறைப்பான். நீதி கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் யாரு? நீதி கட்சியினுடைய இந்தியாவிலேயே முதல் பட்டியல் சமூகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம் தாத்தா MC ராஜா. வரலாறு இருக்கா? வரலாறு இருக்கா? இல்ல. ஏன் வரலாறு இல்ல? அதே நீதி கட்சி பட்டியல் சமூகம் இல்லாத, ஒடுக்கப்பட்ட சமூகம் இல்லாத மக்களுக்கான, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கேட்கிறது. பட்டியல் சமூகத்தை புறக்கணிக்கிறது. என் பட்டியல் சமூகம் என்னுடைய ஆதி தமிழன் புறக்கணிக்கப்படலாம் என்று நீதி கட்சி வெளியேறிய மான தமிழன் தான் நம் தாத்தா MC ராஜா. அதனால MC ராஜா வரலாறு மறைச்சான். இல்ல, MC ராஜா வரலாறு மட்டும் இல்ல, ரெட்டமலை சீனிவாசனோட வரலாறு உங்களுக்கு யாரு பேச ஆரம்பிச்சுக்க அப்புறம் தெரிய ஆரம்பிச்சிருங்களா? ரெட்டமலை சீனிவாசனார் நம்ம பாக்குறோம்ல, மீச வச்சிருக்காரு. நம்ம தாத்தா மீச வச்சிருக்காரு. 2018 திருநெல்வேலியில அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் ரெட்டமலை சீனிவாசன நினைவேந்தல் பொதுக்கூட்டம் அப்படின்னு அனுமதி கேட்டு நாம் தமிழர் கட்சியுடைய அந்த பொறுப்பாளர் அண்ணன் செல்வம் அவர்கள் காவல்துறையில புகார் ஒரு மனு கொடுக்குறாங்க. சூரட்டு ஓட்டிலும் காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு, சூரட்டு அடிச்சு நான் தான் பேச்சாளர், சூரட்டு அடிச்சு முடிச்சாச்சு, தேதி போட்டாச்சு, எல்லாம் பண்ணாச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி, சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய, அதே பட்டியல் சமூகத்துக்கான அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி போய் காவல் நிலையத்தில் புகார் போகுது. இந்த கூட்டம் போட்டா திருநெல்வேலியில சாதி கலவரம் வந்துடும். ஏன்? பெரிய மீசையை வைத்துக் கொண்டு ரெட்டமலை சீனிவாசன் என்கிற ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை புரிந்து பாடி சாட்டை துறைமுருகன், சாட்டை கிடையாது, துறைமுருகன் பேச வருகிறார், சீமான் தம்பிகள் பேச இருக்காங்க, அதனால கூட்டத்தில் கலவரம் ஏற்பட்டுறாங்க. ரெட்டமலை சீனிவாசன் வரலாறு அண்ணன் கூட சொன்ன அண்ணன் இந்த மாதிரி சொல்றாரு. யாரா சொன்னது? நம்ம டாக்டர் தானே கொடுத்திருக்காரு புகாரு. யாரு? கண்ணு விஷம் சொல்றாரு, அதே டாக்டர் தான் அங்கேயும் புகாரு.